தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுக்கு உண்டான யாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பெருகச் செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த நேரத்திலே கேட்டோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்ப்பது அது ஒன்றை மாத்திரமே. அதை ஒன்றை மாத்திரமே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒரு பெற்றோர்கள் இருப்பார்களானால், ஒரு தகப்பனோ அல்லது தாயோ, அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? தம் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? அப்பா என்ன சொல்லுகிறனோ அதை நீ செய்யணும்ப்பா. அப்பா சொல்கிற வார்த்தைக்கு நீ செவி கொடு. தாய் சொல்லுவாங்க, அப்பா சொன்னதை செஞ்சிருப்பா. தாய் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு பிள்ளை செவி கொடுக்க வேண்டும் என்பது தான் தாயினுடைய விருப்பமாக இருக்கும். காரணம் என்ன? உங்களை பெற்றெடுத்து உங்களுக்காக வேலைக்கு ஓடி வருமானங்களை சம்பாதித்து தாங்கள் சாப்பிட்டார்களோ தாங்கள் சாப்பிடலையோ தெரியாது, ஆனால் உங்களுக்காக ஆகாரத்தை உண்டு பண்ணி ஆகாரங்களை ஏற்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெற்றோர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவங்கக்கிட்ட ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கணும். என் பிள்ளை நான் பேசுகிற வார்த்தையை கேட்கணும், செவி கொடுக்கணும், அதன்படி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இதே போல தாங்க நம்முடைய பரம தகப்பன், நம்மை உண்டாக்கினவர், தேவனால் உண்டானவன். அப்போது அவர் நமக்காக அடிக்கப்பட்டு காயப்பட்டு சரீரத்தில் வேதனைகளை ஏற்றுக்கொண்டு கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் இந்த நிலத்திலே சிந்தி உங்களுக்காக மரித்து உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு தாம் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து நமக்காக உங்களுக்காக எல்லாருக்காகவும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் அல்லவா? அவர் உயிரோடு இருக்கிறவராய், மகிமை நிறைந்தவராய். இப்போது வார்த்தை சொல்லுகிறது, உனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் உன்னை உண்டாக்கினார், உன்னை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுக்கப்பட்டதான நீ, உண்டாக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கை, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய வசனங்களுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். ஆம் தேவ பிள்ளையே, நாம் யாரால் உண்டாயிருக்கிறோம்? நாம் எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? நான் உலகத்திற்குரியவன் அப்படின்னா உலகத்தின் காரியத்திற்கு செவி கொடுப்பேன். நான் என் தகப்பனால் என் தெய்வத்தால் உண்டாயிருப்பேன்னா தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பேன். இன்றைக்கு நிதானித்து பாருங்கள். கர்த்தர் சபையிலிருந்து உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையின் மூலமாய், ஆலயத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து பேசுகிற வார்த்தையின் மூலமாய், ஊழியக்காரன் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தையின் மூலமாய், வேதத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையின் மூலமாய் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதற்கு நான் கீழ்ப்பட்டு இருக்கிறேனா? அதற்கு நான் செவி கொடுக்கிறேனா? செவி கொடுப்பீர்களானால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நாம் தேவனுடையவர்கள், தேவனுக்குரியவர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனால் பிறந்தவன், தேவனுடைய வசனங்களுக்கு அவன் செவி கொடுக்கிறான். உடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க உதவி செய்வீராக. தேவனுக்குரியவர்களாய் அவர்கள் காணப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனால் உண்டாயிருப்பீர்களானால் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பீர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. God bless you. God bless you.